இது ஒரு பழைய ஜோக்குங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு வெளியே வந்து எதையோ தேடிக்கிட்டே இருந்தாங்க. சரி பக்கத்து வீட்டு அம்மா என்னம்மா தேடுறேன்னு கேட்டாங்க. என் காது கம்பல் காணோம் அப்படின்னாங்க. சரி அந்த அம்மாவும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வெளியே அப்படியே தேடிட்டு, அம்மா எங்கே தான் இங்கே தேடி பார்த்து எங்கேயுமே இல்லைம்மா, எங்கே தான் நீ தொலைச்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் வீட்டுக்கு உள்ளே தொலைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு உள்ளே தொலைச்சதுக்கு நீ ஏன் இங்கே தேடிட்டு இருக்கேன்னு அவங்க கேட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குல்ல, இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, அதனால தான் இங்கே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கதை வரும். இந்த கதை எதுக்கு பொருந்துமோ இல்லையங்க, இப்போ நிறைய பேர் கேட்குற பரிகாரங்களுக்கு பொருந்தும். ஓகே, பொருளை தொலைச்சத்தில் தான் தேட முடியும். நீங்கள் எங்கே யாருக்கு பாவம் பண்ணீங்களோ அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு போய் நீங்கள் புண்ணியம் பண்ணால் மட்டும்தான், பரிகாரம் பண்ணால் தான் அந்த பாவத்திலேருந்து நிவர்த்தி கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு குடும்பத்தையே கொன்னுட்டு நீங்கள் ஒரு கோயில், சிவன் கோயிலே கட்டினாலும் குடும்பத்தை கொன்ன பாவம் எக்காரணத்தை கொண்டு போகவே போகாதுங்க. சிவன் கோயில் கட்டின புண்ணியம் கொஞ்சமாக இருக்கும், அந்த பாவம் போகாது.